கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய வேத புஸ்தகங்களை சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். நாம் எல்லாருமே ஒரு நடத்தப்படுதல் அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை விட நாம் செய்கிற பயணத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நம்முடைய பயணத்தில் தேவனுடைய ஆலோசனை என்பது இருக்கிறது. அவர் தம்முடைய ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம்முடைய தேவனை போல ஆலோசனை தந்து நடத்தக்கூடியவர்கள் வேறு ஒருவருமே இல்லை. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம், நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் இந்த ஆலோசனையில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் முடிவு எங்கே போய் சேருவோம் என்று கேட்டால் மகிமையில் சேருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 23ஆம் சங்கீதத்தில் மெய்ப்பனாக கர்த்தர் தன்னை பாவித்து நம்மோடு பேசுகிற வார்த்தையை பார்ப்பீங்களானா, முதல் 3 வசனங்களில் கர்த்தருடைய நடத்துதலை பற்றி படிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறாரு, நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய நடத்தலை பற்றி படிக்கிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய வழியில் நடத்தும் போது அதனுடைய முடிவு எங்கே போகுதுன்னா, 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள். அப்போ இந்த ஆலோசனைலாம் எதற்கு அப்படின்னு கேட்டால், முடிவில் எங்கே போய் சேரணும்? கர்த்தருடைய வீட்டில் போய் சேரணும். அந்த கிருபை தேவனுடைய ஆலோசனையில் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. கடந்த வாரம் இந்த வசனத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம். மகிமைக்கு நம்மை கொண்டு செல்லுகிற பாதைக்கான தேவ ஆலோசனையின் ஒரு உதாரணம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17லிருந்து 22 வசனங்களில் ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிப்பதற்கு என்ன வழின்னு கேட்ட உடனே இயேசு 2 காரியங்களை அவனுக்கு சொன்னார். முதலாவது சொன்னார், நீ நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நீ கை கொள்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், நான் சிறு வயது முதல் அதை கை கொண்டு வருகிறேன். இயேசு உடனே சொன்னார், நித்திய வாழ்வு தானப்பா போகணும், நீ நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு விட்டாய் என்றால் உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போ பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் சொல்லி அவனை அனுப்பினார். ஆனால் அவனும் துக்கமாக செய்ய மனம் இல்லாமல் போயிட்டான். இப்போ இந்த 2 பகுதிகள், நீ கற்பனைகளை கைக்குள், உனக்குள்ளதை ஏழைகளுக்கு கொடு, இந்த 2 பகுதியை எப்படி நம்ம விளக்கலாம்? வேதத்திலிருந்து நம்ம கவனிக்கும் பொழுது முதலாவது நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 2வது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயம் என்று வாசிக்கிறோம். அப்போ முதலாவது நீ எல்லா கற்பனையும் கை கொள் அப்படின்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ மனிதனிடத்தில் அன்புள்ளவனா இரு. அப்போ அன்பு என்கிற ஒரு காரியம் இல்லாமல் ஒருவன் நித்தியத்திற்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா, பிரவேசிக்கவே முடியாது. அப்போ நித்தியத்துக்கு போகணும், நாம் மகிமையில சேரணும்னு தேவன்கிட்ட ஆலோசனை கேட்க போனா அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருப்பொருள் என்னவா இருக்கும்னு கேட்டா, தேவனிடத்தில் அன்பு கூறணும், மனிதனிடத்திலேயும் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு மிக முக்கியமானது என்று நாம் கவனித்தோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசலாம், ஆனால் அன்பு மட்டும் எனக்கு இல்லை என்றால் சத்தமிடுகிற வெண்களும் ஓசை இடுகிற கைத்தாளம் போல தான் இருப்பேன், அல்லது இன்னும் சத்தம் தான் இருக்குமே தவிர ஒன்றும் சரக்கு இருக்காது, ஒரு சாறு இருக்காதுன்னு சொல்கிறாரு. 2வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறாரு, நான் தீர்க்க தரிசனம் உடையவனாக இருக்கலாம், நான் பல ரகசியங்களை அறிகிற அறிவும் ஞானமும் பெற்றவனாக இருக்கலாம், நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். அடுத்ததாக 3ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் அன்னதானம் பண்ணலாம், என்னுடைய சரீரத்தை நான் சுட்டரிக்கிற கொடுக்கலாம், அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா
ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆம், நித்திய வாழ்வுக்கு பிரயோஜனம் உள்ளது என்ன என்று கேட்டா அன்பு. பரலோகத்தை அடைவதற்கு அன்பு மிக மிக அவசியம். தேவன் மேல் உள்ள அன்பு, மனிதன் மேல் உள்ள அன்பு. இதை தான் பவுல் அப்படியே அதை கன்சைஸா அதை அழகா சம்மரைஸ் பண்ணி எழுதும்போது, ஒரு வார்த்தையில் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப அழகா அந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. எல்லா காரியம் எதை செய்தாலும் எப்படி செய்யுங்க? ஏன் அன்போட செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நோக்கம் என்னன்னா, நான் நித்திய வாழ்வுக்கு போகணும், நான் மகிமைக்கு போய் சேரணும். நித்திய ஜீவன் எப்படிங்க சுதந்திரின்னு கேட்டா, தேவன் மேல் அன்பா இருப்பா, கற்பனைகளை கைக்கொள், மனுஷன் மேல் அன்பா இருப்பா, உன்னுடைய இதெல்லாம் எடுத்துக்கொடு. அப்போ இந்த ரெண்டுக்கும் காமன் த்ரெட் என்னன்னு கேட்டா அன்பு. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தரிசிக்க போகிற தேவன் எப்படிப்பட்டவர்னா அன்புள்ளவர். நாம் அன்பற்றவர்களாக இருந்து தேவனை தரிசித்து விடலாம் என்று கற்பனை காணக்கூடாது. நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிலே நாம் கடந்த வாரம் ஒரு பாடத்திலேருந்து ஆரம்பித்தோம். அதில் நான் கடந்த முறை பேசும்போது சொன்னேன், நமக்கு நித்தியத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு ஆலோசனை ஆகிய அன்பு நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லும் பொழுது, எந்த அன்பை வேணா நீ வைத்துக் கொள்ளுப்பான்னு கர்த்தர் சொல்லலை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கு. இது மாம்ச அன்பை பற்றி பேசலை, உலகத்திலிருந்து வர்ற அன்பை பற்றி பேசலை, இது நம்முடைய எண்ணங்கள்லிருந்து நாமளா டிஃபைன் பண்ற அன்பை பற்றி பேசலை. இது ஒரு தெய்வீக அன்பை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கே பரிசுத்த ஆவியினால், அந்த அன்பை பற்றி பேசுகிறது. அப்போ உலகம் கொடுக்கிற ஒரு விளக்கம், அவங்க அன்பு அன்பு அன்புன்னு பேசுற அன்பை பற்றி நாம அந்த அன்பை ஃபாலோ பண்ணணும்னு வேதம் சொல்லலை. தேவனாலே நமக்கு அருளப்பட்ட அந்த அன்பை குறித்து வேதம் பேசுது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற அன்பின் தரம் எப்படி இருக்கும், அதனுடைய குணாதிசயம் என்ன, கடந்த வாரம் கவனித்தோம். காட்லி லவ் வில் பி செயின்ட்லி. தெய்வீக அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அது பரிசுத்தமாக இருக்கும். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கும். அந்த அன்புல விரோதம் இல்லாமல், பகை இல்லாமல், சுத்தம் உள்ளதாக இருக்கும் என்று கடந்த வாரம் நாம் இதை குறித்து படித்தோம். அப்போ அன்புனா என்ன, ஃபீலிங்ஸுக்கும் கமிட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் கடந்த வாரம் நம்ம ஆண்டு கிருபையினால கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த தெய்வீக அன்பினுடைய இன்னொரு குணநலனை படிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். Through love serve one another. Number one, godly love will not only be a saintly love or pure love, holy love. Number two, godly love will serve others. தெய்வீக அன்பு என்று ஒரு அன்பு இருக்குமானால், அந்த அன்பினுடைய இரண்டாவது குணநலன் என்னவென்றால், பிறருக்கு சேவை செய்கிற, உதவுகிற ஒரு அன்பாக அந்த அன்பு இருக்கும். இதற்கு முன்னடையாளமாக இயேசு இந்த அன்பை உடையவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படி அன்பு வைத்தார் சொல்லுங்க? முடிவு பரியந்தம் இயேசு அன்பு வைத்தார். இந்த வார்த்தை எழுதப்பட்டதனுடைய சூழ்நிலையை பார்ப்பீங்களானா, இந்த இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் வைத்த அன்பினுடைய அடையாளம், வெளிப்பாடு என்னவென்றால், 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களானா, அந்த அன்பை எப்படி அவர் வெளிக்காட்டினார் என்றால், வேதம் சொல்லுகிறது, இவங்க எல்லாம் போஜனம் பண்ண ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இயேசு என்ன செய்தார்னா, தம்முடைய கையிலே ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீர் வார்த்து தன்னுடைய இடையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு சீஷர்களிடம் குனிந்து அவர் என்ன செய்தார்னா, தண்ணீர் ஊற்றி கால்களை கழுவி அவர் என்ன செய்தார்னா, அன்பை வெளிப்படுத்தினார். தெய்வீக அன்பு உள்ள யாருமே சேவை செய்கிறவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அந்த காலத்தில் அவங்க ஒரு வழக்கம் வைத்திருந்தாங்க, மெடிட்டரேனியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதை அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கல்ச்சர் என்னன்னு கேட்டால், அந்த கல்ச்சரில் யாரெல்லாம் ஒருத்தங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்தாலும் அவங்கள உபசரிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டால், நம்ம ஊரில் வந்தவங்களுக்கு உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க,
வணக்கம் சொல்லி வரவேற்பாங்க, உட்காருங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஊரில் எப்படி செய்வாங்கன்னா, விருந்தாளி ஒருத்தர் வராருன்னா ஒரு உட்கார வைத்து ஒன்று எஜமானோ அல்லது ஒரு பெரிய ஐஸ்வர்யனோ இருந்தால் அவருடைய வேலைக்காரனை வைத்து அவங்க காலை கழுவி விடுவாங்க. அவங்க காலை கழுவுனாங்க அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, நான் உங்களை ரொம்ப கௌரவிக்கிறேன், ஐ எம் அட் யுவர் சர்வீஸ், நான் உங்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் விருந்தோம்பலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், என்ன தாழ்த்துறேன், உங்களை நான் கௌரவிக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக அவங்க என்ன செய்தாங்கன்னா கால்களை கழுவினாங்க. இப்போ மேஜையில் உட்கார்ந்திருக்கிற இயேசு யார் என்றால் இந்த சீஷர்களுக்கு எல்லாருக்கும் எஜமான், அவருடைய குரு அவர்தான், அவருடைய போதகர் அவர்தான், அழைத்தவர் அவர்தான், முன்னின்று நடத்துகிறவர் அவர்தான். உண்மை என்னன்னா சீஷர்கள் தான் அவர் காலை கழுவணும். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா சீஷர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருடைய கால்களை கழுவினார். கழுவி முடிச்சுட்டு சொல்றாரு 15ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் காண்பித்தேன். நான் மாதிரியை விட்டு போறேன், நீங்களும் இதே போல செய்யுங்க என்று சொல்லி தேவன் ஒரு முன் அடையாளமாக செய்தார். அது அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவர்களை முடிவு வரைந்து அன்பு கூர்ந்தேன். அந்த அன்பின் வெளிப்பாடு என்னன்னு கேட்டா, நான் அவர்களுக்கு சேவை செய்தேன், அவர்களை நான் சேவையினால நான் அவர்களை கனம் பண்ணினேன். இதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவருடைய கிட்டி வர செய்து சொன்னார், புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், ரொம்ப கொடுமையாக ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சொல்லிட்டு சொல்றார் 28ஆம் வசனத்தில், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ இயேசு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னா, நான் ஊழியம் கொள்றதுக்கோ வேலை வாங்குறதுக்கு வரல, வேலை செய்ய வந்தேன். ஏன் வந்தேன்னு சொன்னா, என் ஜீவனையே கொடுத்து நான் பணி செய்ய வந்தேன். ஏன் ஜீவனை கொடுக்க வந்தாருன்னு கேட்டா, அன்பினால். அப்ப அந்த அன்பு என்ன செய்துனா, மற்றவர்களுடைய நலனை நோக்கி பார்த்து அவர்களுக்கு சேவை செய்ய அவர்களை தூண்டுகிறது, சேவை செய்ய வைக்கிறது. அதான் தேவனுடைய தெய்வீக அன்பு. இதை எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார் என்று கேட்டால் 20ஆம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தா ஜெபதேயுனுடைய குமாரர்களுடைய தாய் இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது. என்ன என்றால், என் பிள்ளைங்க நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது ஒருவன் சிங்காசனத்தில் ஒரு பக்கம், இன்னொருத்தன் மறுபக்கம் உட்கார்றதுக்கு எனக்கு அருள் செய்யணும். அப்போ இந்தம்மா எதை பற்றி தான் யோசித்தாங்கன்னா, தன்னையும் தன் குடும்பத்தையும் தான் யோசித்தாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், அப்படி இருக்காதீங்கப்பா, நீங்கள் என்ன கிடைக்கும்னு வராதிங்க, என்ன கொடுக்கலான்னு வாங்க. எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவலான்னு வாங்க. பெற்றுக்கொள்வதல்ல, கொடுப்பதை நீங்கள் விரும்புங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. நித்தியத்திற்கு போகும் ஆலோசனையை கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையில் 2வது முக்கியமான ஆலோசனை, அன்பு ஒருவர் மேல் ஒருவர் இருக்கணும். கடைசி நாட்களில் அடையாளங்களை குறித்து வேதம் எழுதும் போது ஒரு நல்ல வேத பகுதி ஒன்று அதை வெளிப்படுத்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 1 முதல் 3 வசனங்களை கவனிங்க. ஒரு 4 வார்த்தையை நான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண சொல்வேன், நீங்கள் அதை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. பின்பு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயும் அன்பை பற்றி எழுதியிருக்கு, ஆனால் இந்த அன்பு கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அதான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கடைசி நாளில் ஜனங்க அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், 1ஆம் வசனம் சொல்லுகிறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், தமிழில் 2ஆம் வசனம், 1வது அவங்க எப்படி இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க, தற்பிரியர். எல்லாரும் சொல்லுங்க, தற்பிரியர். தற்பிரியர்னா என்ன? தங்கள் மேலேயே அவங்களுக்கு அன்பு ரொம்ப இருக்கும், மற்றவங்க மேலே அன்பு இருக்காது. யார் மேலே அன்பு இருக்கும்? தங்களே. ஃபர்ஸ்ட் they will have love, but they will love themselves. தங்களையே நேசிக்கிறவர்களாக கடைசி நாளில் இருப்பாங்களாம். 2வது அந்த வசனத்தில் அடுத்த வார்த்தை பாருங்க, மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பண பிரியர்களாக இருப்பார்கள். அர்த்தம் என்னன்னா, மனுஷனை நேசிக்கிறத விட அவங்க எதன் மேல அன்புள்ளவர்களாக இருப்பாங்க? பண பிரியராக இருப்பாங்க. 3ஆம் காரியத்தை சுட்டி காட்டுறேன். 3ஆம் ஆரம்பம் பாருங்க, சுபாவ அன்பு இல்லாமல் இருப்பார்கள். சுபாவ அன்புனா நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லவ் அவங்களுக்கு இருக்காதான். இயற்கையாக வரும் அன்பு அவர்களுக்குள்ள இருக்காது. நேச்சுரல் லவ் இருக்காது, அந்நேச்சுரலாக லவ் பண்ணுவாங்க.
அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், தேவன் நியமிக்காத ஒரு விதத்தில் ஒரு அன்பை வந்து கடைசி நாட்களில் மனுஷர் என்ன பண்ணுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்தும். அதை என்ன சொன்னால், அன்பை கரைப்படுத்துவது, அன்பை கேவலப்படுத்துவது, அன்பை துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்துவது, இந்த மாதிரி அன்நேச்சுரலாக ஒரு லவ் அவங்களுக்குள்ள இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. 4வது சுட்டி காட்டுறேன். 4ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே வாசிக்கிறோம் கடைசி பகுதி, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பாங்க. இந்த 4த்துலையும் பார்த்தா பிரியம், அன்புன்ற வார்த்தை இருக்கு. ஆனால் இந்த அன்பு ரொம்ப பயங்கரமான அன்பு, பயமுறுத்துற அன்பு. என்னன்னு கேட்டால், தங்களையே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது பணத்தை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. 3வது சுபாவத்திற்கு விரோதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பை அவங்க வைத்திருப்பாங்க. 4வது சுகபோகத்தை விரும்புவாங்க. சுகபோகம்ன்றது பிளெஷர், இன்பத்தை ரொம்ப விரும்புவாங்க. இந்த எல்லாத்திலும் நீங்கள் கருத்தை எடுத்து நீங்கள் ஆழமாக கவனித்தீங்கன்னா, இவர்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா, மற்றவர்கள் மேல் உள்ள அன்பு அவர்களுக்கு இருக்காது. இதை வந்து நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு எந்த காலத்திலும் போல இல்லாமல் ஜனங்கள் ஒரு விதமாக தன்னிச்சை உள்ளவர்களாக, தற்பிரியராக, தங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிட்டு வேற யாரிடத்துலையும் அன்பு செலுத்த விரும்பாதவர்களாக மாறிட்டு வர்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், குடும்பங்களுக்குள்ள கூட அந்த செல்ஃபிஷ்னஸ், கணவன் வந்து தன்னை ரொம்ப நேசிக்கிறார், மனைவியை நேசிக்கிறது இல்லை. மனைவி தன்னை நேசிக்கிறார், கணவனை நேசிக்கிறது இல்லை. நண்பர்கள் கூட பாருங்க, முன்னாடிலாம் அந்த இருந்த அந்த ஐக்கியம்லாம் உடைஞ்சு போய் அவங்கவுங்க தங்களை பற்றி யோசிக்கிறவங்களா மாறிடுறாங்கன்றது உண்மை. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பு கூட இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு. வெளிநாட்டிலேருந்து ஒரு செய்தி வருது. நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரு தகப்பனும் தாயும் உட்காந்து ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருந்தாங்களாம். அது வந்து இந்த சீரியல் மாதிரி வாரம் வந்துடும். அது கரெக்டாக அதை பார்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம், சீரியலை ரொம்ப விரும்பி பார்த்தாங்களாம். ஒரு நாள் அவங்க அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க 3 வயது குழந்தை அழ ஆரம்பிக்குது. 3 மாத குழந்தை அழ ஆரம்பித்த உடனே இவங்க வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து பார்க்குறாங்க, அது அழ நிறுத்த மாட்டேங்குது. தண்ணி கொடுத்து பார்க்குறாங்க, அழ நிறுத்த மாட்டேங்குது. பாலை கொடுத்தா நிறுத்த மாட்டேங்குது. அடிக்கிறாங்க அந்த பிள்ளையை போட்டு, அப்பவும் அது அழுகு நிறுத்த மாட்டேங்குது. இந்த பிள்ளை வந்து நம்மளை சீரியல் பார்க்க விடாமல் இருக்கான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து தூக்கி பிள்ளையை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ள ஃப்ரிட்ஜில் பிள்ளை இருக்குங்க. இந்த பெற்றோர் வந்து சீரியல் பார்த்துட்டு, இந்த 1 மணி நேரம் சீரியல் முடிஞ்சு திறந்து பார்த்தா பிள்ளை செத்து கிடந்தது. இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமையாக மாறிட்டு இருக்கு. தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுக்கு தான் வந்து சுகபோகத்தை விரும்புறதுல மற்றவனை பற்றி ஒரு உயிருக்கு கூட மதிப்பு இல்லாமல் இன்னைக்கு உலகம் மாறிட்டு இருக்கு இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பகுதியில் வயதான 2 சகோதரிகள் அவங்க வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகலை. ஆனால் நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நல்ல வேலை செய்து உயர்ந்த உத்தியோகத்திலிருந்து அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. நல்ல கை நிறைய அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான். இந்த பையனை சின்ன வயதுலேருந்து அவங்க ரொம்ப அன்பு கூர்ந்து நேசிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. ஒவ்வொரு சாயங்காலமும் இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுவானா. ஒரு 5-8 வயதுலேருந்து இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுவான். இந்த பாட்டிமார் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை உட்கார வச்சு இவனுக்கு வடை சுட்டு கொடுக்கறது, முறுக்கு சுட்டு கொடுக்கறது, இவனுக்கு என்னென்ன பலகாரம் வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து, ஏன்னா பிள்ளை மாதிரி வச்சு அவனை அன்பு கொடுத்துருக்கான். இவனுக்கு 13 வயது இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து இவன் கிளம்பி வந்திருக்கான். வரும்போது தன்னுடைய கூட ஒரு நண்பனை கூப்பிட்டு வந்தானா. கூப்பிட்டு வந்து பக்கத்து வீட்டில் போய் எப்பவும் விளையாடுறது போல் இந்த ஆண்டிங்களோட விளையாடிருக்கான். அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இவங்க செஞ்சு கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த வயதானவர்களை வந்து இந்த 2 பசங்களும் திடீர்னு நோட்டம் விட்டுருக்கானுங்க. பார்த்தா அன்றைக்கு இந்த அம்மா வந்து அவங்க பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து பீரோக்குள்ளே வைக்கிறதே அவன் பார்த்துருக்கான். பார்த்த உடனே இவனுக்கு 2 பேரும் திட்டம் போடுறானு. இந்த காசை எடுக்கணும்னு திட்டம் போட்டு திரும்ப அடுத்த நாள் விளையாட வர்றது போல் வந்து இந்த 2 பேரும் வீட்டில் இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த அம்மியுடைய உரலை எடுத்துகிட்டு வந்து ஒரு அம்மா தலைமையில தூக்கி அடிக்கிறான். இன்னொருத்தன் வந்து இன்னொரு அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். வயசு என்னன்னா 13 வயசு, 8வது படிக்கிறவன். 2 பசங்களும் சேர்ந்து 2 பேரையும் கொண்டு போட்டாங்க. கொலை பண்ணிட்டு பீரோவை திறந்து அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு வீட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. போனவனுங்க ஒரு வார்த்தை வெளியே யாருக்கும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னே யாருக்கும் தெரியல. 4 நாள் 2 பேருடைய உடம்பு உள்ள நாறிக்கிட்டு இருக்கு. இந்த நாற்றம் தாங்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இது யார், இது என்ன ஸ்மெல் வருதுன்னு சொன்ன உடனே போலீஸ் திறந்து பார்த்தா அதிர்ச்சி, 2 பேரும் ரத்த காயத்தோட
செத்து கிடக்குறாங்க. யார் இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா கடைசியில் இந்த 2 பையனுங்க மேலே சந்தேகம் வந்து இவனு தான் டெய்லி வருவானுங்க பக்கத்துலாம் சொல்லியிருக்காங்க. பிடிச்சு விசாரிச்சா உண்மை வெளியே வந்தது. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாங்க? 13 வயசு பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காசை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு அவனுங்க சோனி பிளே ஸ்டேஷன் வாங்கினானுங்களாம். பிளே ஸ்டேஷன்றது வீடியோ கேம் விளையாடுற ஒரு கன்சோல். அதை 18,000 கொடுத்து பக்கத்து கடையில் வாங்கிட்டு 3 நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்களாம் கேம். எப்போ தெரியுமா? பக்கத்தில் இவனுக்கு கொண்டு போட்ட 2 பேர் உடல் நாரி கொண்டிருக்கு. அந்த ஒரு உணர்ச்சி கூட இல்லாமல் தனக்கு கிடைச்ச பொருள் மேலே அவ்வளவு சந்தோஷமாக மனிதாபியமே இல்லாமல் விளையாடிட்டு இருக்கான். இன்றைக்கு இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கி மனுஷர் நேசிக்கிறது என்னன்னு கேட்டால் பணம், தங்களை, பொருளை, இதுதான் நேசிக்கிறாங்க. இன்றைக்கு சுபாவ அன்புன்றதே இல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, இங்கே இருக்க நிறைய பேர் அதுக்கு நீங்கள் என்னோட ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 13-14 வயசு வரைக்கும் நானும் என் தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லீவ் விட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் போய் விளையாடுவோம். 4 மணி நேரம் போயிட்டு வருவோம். வீட்டில் பெருசாக தேட மாட்டாங்க, ஏன்னா பசங்களோட போயிருக்கானுங்க வந்துடுவானுங்க. சில வேளையில் கொஞ்சம் தாமதமாச்சுன்னா கூட சத்தம் வரும் வீட்டிலேருந்து, ஏய் வரலையா அப்படின்வாங்க. உடனே யாராவது ஒருத்தர் ஓடி போய் சொல்லுவோம், ஆண்டி வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே சாப்பிட்றோம், சரி சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க. சில வேளையில் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து கிடப்பாங்க. மத்தியானம் சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்போம், அம்மா கலைஞ்சு போயிடுவோம். யாரும் எதை பற்றியுமே பயப்படலை. இன்றைக்கி நடக்குதாங்க? அது நடக்குதா? பிள்ளைய நம்பி பக்கத்து வீட்டுக்கு விட முடியுதாங்க? 1 மணி நேரம் விட முடியுதா? எத்தனை பேர் விடுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னதான் நீங்கள் ஃப்ளாட்ஸில் வாழ்ந்து நேருக்கு நேரம் டெய்லி முகத்துக்கு போது பார்த்தா கூட யாருக்குமே இன்றைக்கி யார்கிட்டையுமே தான் பிள்ளைய விடுறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா உலகம் அப்படி கெட்டு போய் கிடக்கு. இன்னைக்கு 3 வயது பிள்ளை என்று கூட பார்க்காம அந்த பிள்ளையை சீரழிக்கிறதுக்கு வயதானவர்கள் கூட இன்றைக்கு வெறி பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு உலகமாக மாறிடுச்சு. சுபாவ அன்புன்றதே போயிடுச்சுங்க. இன்றைக்கு அன்பு என்பதை தனித்து போய் அவன் தன்னுடைய இன்பம் என்ன, தனக்கு என்ன நன்மை கிடைக்கும், தன்னை எப்படி சுகமாக இருக்கலாம், இதிலே தான் கண் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் தெய்வீக அன்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் சுய பிரயோஜனத்தை, பணத்தை நேசித்து தன்மேல அன்புள்ளவனாக இருந்து சுகபோகத்தை நேசிக்கிற ஒரு அன்பு தேவ அன்பு அல்ல. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையான தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, தற்பொழிவை நாடாது. இட் will not seek its own benefit. தன்னுடைய நன்மையை, சுய பிரயோஜனத்தை அது தேடாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அதிக கனத்தை கொடுத்து அப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த சரீரம் வேற ஒன்றுமல்ல, தேவ சபை. ஒரே சரீரத்தில் வெவ்வேறு அவயவங்கள் இருக்கணும். அவயவங்களை பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி கவலைப்படாம ஒவ்வொன்றும் மற்றவர்கள் மேல் எப்படி இருக்கு, கவலையா இருக்கு. கொஞ்சம் தூசி வந்த உடனே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கை போய் என்ன பண்ணும், கண்ணை மூடிக்கொள்ளும். கொஞ்சம் நாற்றம் வந்துச்சுன்னா கை உடனே மூக்க மூடிடும் இல்லையா? கொஞ்சம் கால் வலிச்சோன்னே கை போய் காலை அமுத்தி விடும். பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட கேட்டால் போது கொஞ்சம் அழுத்திருக்குமா அப்படின்னு கேட்குது இல்லை, உடனே கவலையாக போய் காலை அழுத்தி விடுது. சில ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு 3 நாளாக வரல, எதங்க 3 நாளாக வரல அப்படின்னு கேட்டால் கண்ணு வலின்னுவாங்க. இப்போ கண்ணு இத்தனோண்டு இருக்குது, 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு கண்ணுக்காக 6 அடி மனுஷன் வீட்டிலே படுத்துக்கிட்டான். சரீரத்தில் ஒரு அவயவம் வேதனைப்பட்டால் முழு சரீரமும் அதுக்கு தண்ணி வச்சு கொடுக்குது, அதுக்கு ஒத்தலம் போடுது, அதுக்கு தைலம் போடுது, மாத்திரை போடுது. அந்த ஒரு சின்ன வியாதிக்கு முழு சரீரமும் போய் டாக்டர் ஆஃபீஸில் வெளியில் 3 மணி நேரம் உட்காந்துருக்கு டாக்டரை பார்க்க. ஏன்ப்பா இவ்வளோ பெரிய ஆள் வந்து உட்காந்துருக்க 3 மணி நேரமானா? லைட்டாக முட்டியில் வலி வந்துச்சு, அதனால தான் உட்காந்துருக்கேன். ஏன்? அந்த சரீரத்தின் மேல் அது கவலையாக இருக்கு. முட்டி தானே வலிச்சுட்டு போட்டுன்னு விடுறது இல்லை, அது உடனே போய் உதவி செய்யுது. அப்படின்னா தன்னை பற்றி நினைக்காம பிறனை பற்றி நினைக்கிற ஒரு அமைப்பை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், சரீரத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். அதை வந்து சபைக்கும் ஆண்டு அடையாளமாக சொல்கிறார். நீங்கள் தான் அந்த சபை, நீங்கள் தான் அந்த சரீரம். நீங்கள் தற்பிரியராக இருக்காதீங்க, பிறரை பற்றி கவலை உள்ளவங்களாக இருங்க என்று எழுதுகிறார். 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது,
ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூடவே சேர்த்து என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். அப்போ துக்கம்னாலும் துக்கமாக இருக்கும், சந்தோஷம்னாலும் சந்தோஷமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தன்னை பற்றி யோசிக்காம பிறனை பற்றி யோசிக்கிற ஒரு அன்பு. ஆவிக்குரிய மனிதன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவனுக்குள்ள இந்த அன்பு இருக்கிறது. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது உபவாசத்தை பற்றி வேதம் எழுதும்போது, உபவாசம்னா என்ன என்று கேட்டால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்வது, நுகத்தடிகளை உடைத்து போடுவது, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது தான் உண்மையான உபவாசம்ன்றார். அவன் ஆவிக்குரிய காரியம்னு சொல்லி பெருமைப்படுத்தி கொள்ளுகிற உபவாசத்தை கூட தேவனோடு பேசுறது, கர்த்தரோடு தனிமைப்பட்டிருக்கிறது என்று மாத்திரம் வச்சிடாதப்பா. கூட இருக்கிற சக மனிதனுடைய குறைவுகளை கண்டு அவனுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும், அவனிடத்தில் அன்பு கூறணும். அந்த அன்பு இல்லாமல் நீ தேவனை மட்டும் தேடுவதில்லை, தேவன் பிரியமா இல்லை. பிறனை குறித்த ஒரு அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவை. இந்த பிறனை குறித்த அன்புன்ற வார்த்தைக்கு நான் ஒரு வார்த்தையில் அதை நான் அப்படியே மொத்தமாக என்கேப்சுலேட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். திஸ் லவ் இஸ் சம்திங் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ வே லைக் எ லவ் தட் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் அதர்ஸ். மற்றவர்கள் மேல் உத்தரவாதம் எடுக்கிற ஒரு அன்பு தான் தெய்வீக அன்பு. யார் எப்படி கெட்டு போனா என்ன, யார் எப்படி அழிஞ்சு போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறது தேவ அன்பு அல்ல. மற்றவர்கள் மேல் உத்தரவாதம் எடுப்பது, மற்றவருடைய நலனை உறுதி செய்வது, தன்னுடைய நலனை பின்னுக்கு தள்ளி வைத்துவிட்டு மற்றவருடைய நலனை முதல் நிலைப்படுத்துவது, அந்த அன்பினால் நிரம்புகிறவர்கள் தான் மகிமைக்கு போகும் பாதையை தெரிந்தெடுக்கும் தேவ ஆலோசனை பெறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இது எல்லா நிலையிலேயும் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பது தேவ பிரியம். முதலாவது இது எப்படி வெளிப்படுகிறது என்று கேட்டால், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். ஆம், மற்றவர்களை நாம் பராமரித்து நேசிக்கிற அன்பு எங்க துவங்குதுன்னு கேட்டா வீட்டில் துவங்குது. வீட்டில் ஒருவரை ஒருவர் பராமரிக்கிறதும் விசாரிக்கிறதும் அன்பு கூறுறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுல தான் இது துவங்குகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை அல்லது மரியாதையை செய்யுங்க. ஏன் இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நாம் ஒருவருக்கொருவர் பரிவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி என்று சொல்லுகிறவன் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன்னு சொல்லவனுக்கு தன் குடும்ப அங்கத்தினர் மேல் ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பரிவு இருக்கணும், விசாரணை இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை திருமணமான பின்பு விசாரிக்கிறதே நிறுத்திட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, உடம்பு எப்படி இருக்கு, ஹெல்த்தியா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, விசாரிக்கிற அன்பற்றவர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் மேல அன்பற்றவர்களா இருக்கிறாங்க. தங்கள் வீட்டிற்கு வந்த மருமகள் மேல் அன்பற்றவர்களா இருக்கிறாங்க. அவங்கள ஒரு விரோதி மாதிரியே பார்க்குறாங்க. எந்த நேரமும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு, எந்த நேரமும் குறை சொல்லி கொண்டு, அவங்க எதுக்குமே லாய்க்கப்படாதவங்க, சரிப்படாதவங்க என்று சொல்லியே அவங்கள சுட்டி காமிச்சு அவங்க நிறைய வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த உறவையை முறித்து விடுறாங்க. சில வேளையில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருப்பாங்க, தங்களுடைய மகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐயோ, அந்த மகளுக்கு எவ்வளோ அன்பு, என்ன தப்பு செஞ்சாலும் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே இது வந்த மருமகள் இருக்கா பாருங்க, அவ்வளோதான், அம்மியில் போட்டு அரைக்கிற மாதிரி தான். சின்ன தவறை கூட ஐயோ பெரிய பிரச்சனையாக மாற்றி அதை சொல்லி காமிச்சு நாளெல்லாம் குத்தி காமிச்சு
ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு அன்பில்லாம மாறுறதுக்கு சில குடும்பங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாம போயிடுது பாருங்க. பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க, பெற்றோர் அப்படி மாறிடுறாங்க. இது தவறு. விசாரிக்கிறவர்களா இருக்கணும். கணவன்மார் மனைவிகளை விசாரிக்கிறவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, இங்க மனைவிகளை கனம் பண்ணணும், மனைவிகள் புருஷர்களை கனம் பண்ணி அன்பு கூறணும். இதுதான் வேத சட்டம். இன்னைக்கு பாருங்க, சில பேர் எதிர்பார்ப்பதற்கு கொண்டு குறையவே கிடையாது. அப்பா எப்போ வந்தாலும் கறிசோறு இருக்கணும், வீட்டில் கறிசோறு இருக்கணும் எதிர்பார்க்குறவங்க அதுக்கேற்ற சம்பாத்தியம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் வீட்டுக்கு வராது. என்னமோ அண்ணாச்சி வேலைக்கு தான் போவார், போனவர் திருப்பி வரும்போது காசு எடுத்துகிட்டு வர மாட்டார். எங்கன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்றவார். ஃப்ரெண்டு கொடுப்பாரு, அவருடைய சுகபோகங்களுக்கு யூஸ் பண்ணுவார், அவர் களியாட்டுக்கு யூஸ் பண்ணுவார், எல்லா கெட்ட பழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவார். வீட்டுக்கு வந்தால் கறி இருக்கணும். கொடுக்க மனசு இல்லை, வாங்கிறதுக்கு மட்டும் என்னது அப்பா டிமாண்டை கேட்டிங்கன்னா அப்படி டிமாண்ட். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி மாற இத்தனை வகை செஞ்சு சமைச்சு போடணும். ஒருத்தர் இருந்தார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன், வயசு 93 வயசு, ஒரு வேளை சாப்பாடை அடுத்த வேளை சாப்பிட மாட்டார். அந்த அம்மா அந்த டைம்லேயே 85 வயசு நினைக்கிறேன். அழுவாங்க பாஸ்டர்ஸ் போனால், பாஸ்டர் காலில் வச்ச குழம்ப மதியானம் கொடுத்தா சாப்பிட மாட்டார் பாஸ்டர், புதுசாக செய்யணும், அது எப்படி மண் சட்டியில் தான் செய்யணும். அவருக்கு போகிறது மண்ணுக்கு தான், அதில் மண் சட்டியில் செய்யணுமா. சரி, சின்ன வயசில் இருந்தாங்க, பலன் இருந்துச்சு, ஏதோ செஞ்சு போட்டாங்க. 85 வயசில் அந்த அம்மா சாகிற வரைக்கும் இதே தான். கடைசியில் ஃபஸ்ட்டு அவர் தான் போனார், இவ்வளோ சாப்பிட்டு விட்டு. என்னங்க இது கொடுமை இது? கேட்குறீங்களே, ஏதாவது உதவி செய்கிறீங்களா? அது செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். கேட்குறது தான் எங்கள் வேலை. வேலை செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு பெர்மனண்ட் வேலைக்காரி இருக்காளே, அவளை வச்சு வேலை வாங்கணும். இன்றைக்கு சில கணவர்கள் அப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ண வேண்டியது. ஏதாவது உதவி செய்கிறீங்களா? வீடு ஹோட்டல் மாதிரி இருக்கணும் சில பேருக்கு எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? இவர் என்னமோ ஜென்ரல் மேனேஜர் மாதிரி வந்துட்டு போவார், ஆனால் வீடு சுத்தமாக இருக்கணும். சில பேர் வீட்டை 5 ஸ்டார் ஹோட்டல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காடை தேய்ச்சி செக்இன் பண்ண வேண்டியது, காலையில் பெட்ஷீட் மடிக்கணும், ராத்திரி பெட்ஷீட் மடிக்கணும். நீங்கள் என்னையா பண்ணுறீங்க? நீங்கள் தானே படுத்தீங்க, எழும்பும்போது பெட்ஷீட்டை மடித்தா என்ன, தலானியை ஒழுங்காக எடுத்து வச்சா என்ன? அதுக்கு ஒரு வேலைக்காரி வீட்டில், யார் பெர்மனண்ட் வேலைக்காரி. இது இல்லாமல் சமைக்கணும், துணியை துவைக்கணும், பிள்ளைங்களை கவனிக்கணும். இவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். இதுவல்ல ஒரு குடும்பம். நம்முடைய பங்களிப்பை கொடுக்கணுங்க, கொடுக்கணும், நம்ம உதவிகளை செய்யணும். ஒருவேளை எல்லாத்தையும் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சமாவது உதவி செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்கள் கூட கடைக்கு போகிறது பெரிய அவமானமா. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவமானம் இல்லையே. கடைக்கு போய் காய்கறி வாங்குறது, என்னுடைய தகுதிக்கு போய் நான் காய்கறி கடையில் போயிட்டு அதெல்லாம் நான் போக மாட்டேன், நீயே போயிட்டு வா. ஏன்னா இவர் ரொம்ப பெரிய கௌரவஸ்தர். இவர் அதே காய்கறி வாங்கி சாப்பிட்ருவாரே தவிர என்ன பண்ண மாட்டார், வாங்கிட மாட்டார் இவர். ஏன்னா இவர் கௌரவம் குறைஞ்சி போயிடுமா. எங்க நான் இவ்வளோ பெரிய சபைக்கு பாஸ்டாக இருக்கேன், காலையில் கார் எடுத்து கிளம்புனா என் ஒய்ஃப் காலில் இந்த குப்பையை எடுத்து நல்லா பெருக்கி பிளாஸ்டிக் கவரில் போட்டு அது போகிற வழியில் குப்பையை போட்டு போங்கன்றேன். நான் போட்டு தாங்க வரேன். இதுக்கெல்லாம் வெக்கப்படலை. குடும்பம்னா அதான், உதவி செய்யணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். ஏங்க நான் எத்தனையோ முறை என் மனைவிட்ட கேட்குற ஒரே ஒரு தயவு, காலை பிடிச்சி விடு, இதுதான் தயவு. ஆனால் என் மனைவிக்கு சில பலவீனம் வருது, நான் தான் பிடிச்சி விடுறேன். கால் பிடிச்சி விடுறது, கை பிடிச்சி விடு, வேலைக்காரனா வேலைக்காரியா இல்லை, நான் தான் பண்ணுறேன். சூடு தண்ணி வச்சு கொடுக்குறது, என்ன உதவி வேணுமோ, என்னம்மா உனக்கு செய்யணும், ஏதாவது ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணுமா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா, உனக்கு தைலம் வேணுமா, நான் வாங்கிட்டு வரேன். எத்தனை ராத்திரி ஆனாலும் போயிட்டு தான் வரேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இதுதாங்க குடும்பம். வாங்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆசைப்படக்கூடாது, கொடுக்கணும். ஏங்க உங்கள் மனைவியை நீங்கள் தாங்க பராமரிக்கணும், உங்கள் கணவனை நீங்கள் தான் பராமரிக்கணும். நிறைய பேருக்கு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய வேல்யூ தெரியாது, போன பிறகு தான் தெரியும். அம்மா ஓ ஐயோ அம்மான்னு அழுவாங்க. அப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போதே ஒழுங்காக அவங்கள பார்த்துக்கணும். அவங்க இருக்கும்போது அவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் வி நீட் தெம். அந்த அன்பை நாம் என்ன பண்ணணும், செலுத்தணும். இப்போ பிள்ளைங்கள்ட்ட வரேன். இப்போ பிள்ளைங்க என்ன மாதிரி வளர்ந்துட்டாங்கன்னா, எதுவும் ஒரு இமி கூட நவுத்தாது. ஏன்னா எல்லாம் 3 வயசுலேயே எல்லாமே இப்போ டாக்டர் பட்டம் படித்து கிடக்கு. எல்லாம் டாக்டர் தான், கால் நீட்டி போட்டு தான், அம்மா தண்ணி, அம்மா ஜூஸு, அம்மா காப்பி. ஐயோ அந்த லாக்டவுனில் பெற்றோர் கதர்ன கதர், பாஸ்டர் இவனை ஒழுங்காக ஸ்கூலுக்கே அனுப்பியிருக்கலாம். வீட்டில் கிடந்து எங்கே உயிரை வாங்கலாம், இவன் தான் தடியானு தவிர நாங்களாம் மெலிச்சு போயிட்டோம்.
அப்போ நான் மதியானத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒன்று ஏதாவது கேட்டுக்கிறான் பாஸ்டர், இதை வறுத்து கொடு, அதை வறுத்து கொடு, இதை சமைச்சு கொடு, அவிச்சு கொடு. புதுசாக இப்போ இதான் இன்டர்நெட்டில் பார்த்தேன் நான், அப்படி அதை மாதிரி செஞ்சு கொடு, அந்த கலரில் செஞ்சு கொடு. ஏன்னா வீட்டில் வேலைக்காரங்க 2 பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. இன்றைக்கி பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னு கேட்டால் எந்த ஒரு உதவி கிடையாது பெற்றோருக்கு, உட்காந்து வேலை வாங்குறது தான். பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அன்பை காட்டுங்க பெற்றோருக்கு, அன்பாக இருங்க வீட்டில். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கிறாங்கங்க? பிள்ளைங்க பெருக்கிறாங்களா? அதுக்கு அம்மா தான் வரணும், பெருக்கிறதுக்கு அம்மா வரணும். படுத்து எழுமுன பெட்டை மடித்து வைக்கிறாங்களா பிள்ளைங்க? அதுக்கு ஒரு அம்மா வேலைக்காரி, நீ மடித்து வை. தூங்குறதுக்கு மட்டும் தான் நாங்கள் வருவோம். ஏதாவது ஒரு உதவி பிள்ளைங்க செய்கிறாங்களா? இன்றைக்கி ஒரே ஆள் தான் உட்காந்து தேஞ்சு 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 அவங்க தான் எல்லா வேலையும் செய்யும். ஆனால் டிமாண்டை கேளுங்களேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மாதிரி நூடுல்ஸ் சமைச்சு கொடுக்குறான், நூடுல்ஸ் கொடு, நல்லது தான், கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை, பிள்ளையாக இருந்தால் கேட்கலாம். ஒரு வெங்காயமாவது வெட்டி கொடுப்பியா? ஒரு பூண்டு உரிச்சு கொடுப்பியா? ஒரு பாத்திரம் கழுவி போடுவியா? நீ சாப்பிட்ட பிளேட்டு தானே, அதை கழுவக்கூடாதா? இன்றைக்கி நிறைய தாய்மார், ஏம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவான்னு கேட்டால் ஐயோ அது பெரிய கொடுமையாயிடுது. நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கேன் தெரியுமா? நல்லா தானே இருக்கும் உங்கள் கால், நீயே போய் எடுத்துட்டு வா. சில பேர் தோ கொண்டு வரேன், அது சொல்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா இவங்க தண்ணி தயாரித்து இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு 3 மணி நேரம். தண்ணி கேட்டுற முடியாது, அதுக்கு முகத்தை தூக்கிட்டு உட்காந்து தண்ணி கேட்டியே, பிளேட்டை கழுவி வைக்க சொல்லிட்டியே. நாங்களாம் யார் தெரியுமா? எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் டிமாண்டு மட்டும் கொஞ்சம் குறைவு கிடையாது. வளர்றீங்க நீங்கள் பிள்ளைங்க, ஏன் உங்கள் துணியை நீங்கள் துவைச்சி போடுங்க. அது எங்கே நீங்களே துவைக்க போகிறீங்க? கண்ணாடியை திறந்து உள்ளே போட்டு சுவிட்சை ஆன் பண்ணால் அவ்வளோதான், அது பாட்டு துவைக்க போகுது. அதை கூட துவைக்க மாட்டாங்க, வாஷிங் மிஷின் பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் துணி மட்டும் சுத்தமாக இருக்கணும், அங்கங்கே கழட்டி போட்டுற வேண்டியது. அதை பெருக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் ஒன்று வரணும் பின்னாடி, குப்பை வண்டி மாதிரி எல்லாம் பெருக்கி 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 கொண்டு போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். அது கட்டிலெல்லாம் தேடணும், சிலது பெருக்கி பெருக்கி தேடி ஒவ்வொரு துண்டாக அங்கங்கே கிடக்கும், எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி துவைச்சி போட்டால் அதை எடுத்து காய போடுன்னு சொல்லக்கூடாது. ஐயோயோ என் மேலே வெயில் போட்டால் அவ்வளோதான் கருகி போயிடுவேன் நான். அப்போ அம்மாவுக்கு வெயில் அடிக்கல, உனக்கு மட்டும் தான் வெயில் அடிக்குதா? இது கேர்ள்ஸுக்கு இல்லை, பாய்ஸுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க, வீட்டில் உட்காந்து வேலை வாங்காதீங்க. துணி எடுத்துகிட்டு போங்க, மாடியில் எடுத்துகிட்டு போய் துவைக்க போடுங்க. அந்த காஞ்ச துணியை மடித்து வைன்னு சொல்லிடக்கூடாது. கையெல்லாம் வலிக்குது எனக்கு, இப்போ தான் நான் 4 வீடியோ பார்த்து முடித்தேன். 5ஆவதை பார்க்குற நேரத்தில் இப்படி கெடுத்துவிட்டியே என் அறிவை. இப்போ தான் நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ 100 பாயிண்ட் எடுத்துட்டேன், 102 எடுத்தால் தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை நான் வின் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய சாதனையை சாதிக்கிற நேரத்தில் துணி மடிக்க சொல்லிட்டிய பாவி, அதெல்லாம் மடிக்க முடியாது, நீயே மடிச்சிரு. ஏன்னா இப்போ முக்கியமான சாதனையை நாங்கள் படைக்கிற இடத்துல இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கி உள்ள தலைமுறை. துணி மடிக்கிறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, சமையலுக்கு உதவி செய்கிறது கிடையாது, சின்ன சின்ன உதவிகளை கூட செய்கிறது கிடையாது. ஒரு சின்ன உதவி கேட்டால் ஏதோ கொடுமைப்படுத்தின மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி எங்கள் வீட்டில் பயங்கர போராட்டம். எனக்கு எங்கள் அப்பா அம்மா அன்பே கிடையாது, நீ பண்ணுற வம்பு அன்பு இல்லையா? இது எப்படிங்க இருக்குது? இன்றைக்கி சமுதாயமே அப்படி மாறிடுச்சுங்க. இது எப்படின்னா எல்லாம் எனக்கு வேணும், நான் நினச்சது, நான் பார்த்தது, நான் விரும்பினது எல்லாம் என் கையில் கிடைக்கணும், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஐ வில் நாட் டூ எனிதிங். சில கணவன்மார் இருக்காங்க, மனைவி டெய்லி டெய்லி வித்தியாசமாக சமைக்கணும், கேட்குறதெல்லாம் இருக்கணும், வீடெல்லாம் வசதியாக இருக்கணும், வேலைக்கு போக மாட்டாங்க, அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கௌரவ குறைச்சலாம். ஒருத்தர்கிட்ட பேசுனேன், ஏன் பிரதர் வேலைக்கு போக வேண்டியது, இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. இவருக்கு இருக்கிற கௌரவத்தை பார்த்தீங்களா? இன்னொருத்தர் கீழே ஒரு வேலை செய்ய மாட்டார். அப்போ நீ அது வேலையை ஆரம்பித்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பா. ஆக மொத்தம் வேலை செய்ய இஷ்டம் கிடையாது, ஆனால் வீடு மட்டும் அப்படியே ராஜ வீடு மாதிரி இருக்கணும். வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலி? யூ ஹேவ் டு டூ சம்திங். ஒன்றுமே செய்யாமல் வீண் அலுவல்காரராக சுற்றி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏப்பா என்ன தான் அவங்க அருமையாக சமைக்கட்டும், துவைக்கட்டும், மடிக்கட்டும், அவங்களும் மனுஷன் தானே. உனக்கு இருக்கிற வலி தானே அந்த அம்மாவுக்கு இருக்கும்.
உனக்கு இருக்கிற வேதனை தானே அவங்களுக்கு இருக்கும், உனக்கு இருக்கிற கஷ்டம் தானே அவங்களுக்கு இருக்கும். நம்ம அம்மா தானே கஷ்டப்படுறாங்க, ஏன் உதவி செஞ்சா என்ன? இறங்கி உதவி செய்யுங்க. பிள்ளைங்க அந்த பழக்கத்துக்குள்ள வாங்க. கன்சிடர் இட் அஸ் யுவர் ஹோம், யுவர் பேரண்ட், யுவர் ஃபாதர், யுவர் மதர். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதம் எடுங்க. சின்ன வயசுல பார்க்கும்போது பிள்ளைங்க வந்து ஒரு 4-5 வயசு 6 வயசு வரைக்கும் அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அதை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை இந்த பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குன்னு விட்டுருவாங்க. இன்னைக்கு 18 வயசு பிள்ளையும் பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. எதுலன்னா ஸ்க்ரீனில். எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் டைம் தான். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேரை மாற்றி விட்டுறணும். எல்லாருக்கும் என்ன பேர் இருக்கோ அதுக்கு முன்னாடி பேபின்னு போட்டு விட்டுறணும். பேபி சோ அண்ட் சோ. ஏன்னா எந்த நேரமும் கேமிங், எந்த நேரமும் விளையாட்டு, எந்த நேரமும் உட்காந்து எதையாவது வீடியோ பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கு உள்ள. அப்படி பண்ணாதீங்க. அன்பு என்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணுங்க. இன்னிலிருந்து பிள்ளைங்களாம் கொஞ்சமாக இன்றைக்கும் சேஞ்ச் ஆகுங்க. உண்மையாக நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஹெல்ப் ஒன் அனதர், சர்வ் ஒன் அனதர். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒன்று சொல்கிறாங்களே, எப்போ அந்த கடைக்கு போயிட்டு வாப்பா, அதை வாங்கிட்டு வாப்பா, ஓடுறேன்ப்பா, நான் போகிறேன்ப்பா, ஓடுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனை அறியாத பால் மறந்த பிள்ளையா சர்ச்சில் உட்காந்துருக்கான். கர்த்தர் கூப்பிட்டதை அறியாம ஏலி தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு முறை இல்லைங்க 4 முறை திரும்ப திரும்ப வந்திருக்காங்க. அந்த பிள்ளை 3 times வந்தான். 4th time தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் தான் பேசுறாரு, சொல்லும்படியன் கேட்கிறேன்னு சொல்லுப்பான்னா. அப்போ சொல்றான், கர்த்தர் அவனோட பேசி அவனோட இடைப்பட்டார். கர்த்தரை மீட் பண்றதுக்கே அவனுக்கு உதவி செய்தது என்னன்னா சேவை செய்வது தான். ஹெல்பிங் அதர்ஸ். டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃப் சென்டர்ட். டோன்ட் லவ் யுவர் மொபைல் மோர் தேன் யூ லவ் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுடைய பெற்றோரை அன்பு கூறுவதை விட உங்கள் மொபைல் மேல் அன்பு வைக்காதீங்க. அதில் போய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹெல்ப் ஒன் அனதர். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களா இருங்கள். அதுதான் உண்மையான அன்பு. நான் சொல்லுவேன், வீட்டிலே இவ்விதமாக ஒருவருக்கு ஒருவர், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, மாமனார் மாமியார் மருமகளுக்கு, மருமகனுக்கு, மருமகன் மருமகள் மாமனார் மாமியாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி உள்ளவர்களாக இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவிக்கரம் நீட்டி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக இருப்பது வீட்டிலே துவங்குகிறது. ஆனால் இதோடு நின்று விட்டால் போதாது. இந்த உதவி செய்து ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிற பழக்கம் கர்த்தருடைய காரியங்களிலேயும் ஈடுபட வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை பாருங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திருவசனத்தை உபதேசிக்கிறான் ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுக்கு உபதேசத்தை பெறுகிற ஒரு விசுவாசி சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப சபை எப்படி இருக்கணும்னா, உபதேசத்தை வாங்குகிற சபையாய் மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சபை அந்த உபதேசத்தை பெற்ற நன்மையை உணர்ந்து எல்லா நன்மைகளையும் அந்த ஊழியனுக்கும் சபைக்கும் செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதாங்க ஒரு குடும்பம்ன்றது, ஒரு சபைன்றது. அதுதான் சபை. அப்படி இருக்க வேண்டும். நான் இதை பற்றி வருத்தப்படலை, ஆனால் நம்ம சபையை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் அநேகருக்கு இந்த தரிசனம் இருக்குது, அநேகருக்கு இந்த ஒரு நல்ல சுபாவம் அவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம சபையை பொறுத்தவரையில் நீங்கள் இப்படியெல்லாம் ஊழியங்கள் நடப்பதும் விஸ்தரிப்பதும் இப்படியெல்லாம் காரியங்கள் விதமாக நேர்த்தியாக நடப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அநேகருடைய உதவி. அநேகர் தங்களுடையதை பல விதங்களில் உதவி செய்கிறாங்க. அவங்க ஏதோ சபைக்கு வர்றதும் உபதேசம் கேட்டுட்டு வசனம் நல்லா இருக்குன்னு கேட்டு போகிறவங்க இல்லை. அநேகர் தங்களுடைய தசவபாகங்கள் காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. அநேகர் தங்களுடைய நேரத்தை கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த சர்வீஸ் இங்கே நடக்குது அப்படின்னா இது ஏதோ தன்னால் நடந்துடல. நான் ஒருவேளை இங்கே நின்று பிரசங்கம் பண்ணாலும் இதற்கு பின்பாக ஒரு பெரிய குழு வேலை செய்கிறாங்க. நேற்றைக்கு சாயங்காலம் நான் பெங்களூர்லேருந்து மீட்டிங் முடிச்சுட்டு நான் காரில் இறங்கினேன். நேராக இங்கே தான் இறங்கினேன். இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனேன். நிற்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு 8-10 வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள்லாம் இந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு சேராக தொடச்சி அடுக்கி அதை சுத்தம் பண்ணி அதை எல்லாம் ஆயத்தப்படுத்தி, இன்றைக்கி நம்மெல்லாம் ஜம்முன்னு உட்காந்தோம். ஆனால் இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க, க்ளீன் பண்ணாங்க. இதை பெருக்கி எடுத்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இத்தனை பேர் வேலை செய்வதனால தான் இந்த இடம் இவ்வளவு ஆசீர்வாதமாக மாறுது. இது ஒரு ஆளுடைய வேலை கிடையாது. அநேகர் தங்களுடைய அன்பை கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம விபிஎஸ் பற்றி ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டிங்கை நம்ம கேட்டோம். இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி இத்தனாயிரம் பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு சுவிசேஷ பணியை செய்து இந்த ஊழியம் ஏன் இவ்வளோ ஜெயமாக நடந்ததுன்னு கேட்டால் அநேகருடைய வேர்வை, அநேகர் தங்களுடைய நேரத்தை கொடுத்து உதவி செய்தாங்கங்க. நன்மையை பெற்றுட்டு போகிறது மாத்திரம். நீங்கள் நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு வந்து ஃப்ரீ பஸ்க்கு வந்து போன மாதிரி போயிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யூ ஷுட் பி எ பார்ட்டிசிபெண்ட். பல வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சபையில் ஒரு சகோதரன் வந்து ரட்சிக்கப்பட்டார். அவர் இப்போ வாலண்டியராகவும் இருக்கார். அவர் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசாக நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது வந்த கோலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆளை பார்த்தாலும் இப்படி இருப்பார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தார். அவர் ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தார். அவர் வந்து அந்த பைபிள் ஸ்டடியில் வந்து அவர் தொடப்பட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வர ஆரம்பித்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஒரு வாலிப பையனாக இருக்கிறேன். அப்போ சந்தித்தேன். அப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், நான் சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே இந்த இடம் இவ்வளோ அழகாக சுத்தமாக இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கவரப்பட்டேன். அதுக்கப்புறமா உட்காந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன். அப்போ நான் உட்காந்துட்டு முடித்த பிறகு யோசிச்சுட்டு போனேன், இதில் வந்து இத்தனை ஃபேன் போட்டிருக்காங்க, இத்தனை லைட்டை போட்டு எரிய வச்சுருக்காங்க, இதுக்கு எவ்வளோ கரண்ட்டு செலவாகும் அப்படின்னு யோசித்தேன். நான் யோசித்த உடனே அடுத்த வாரத்துலேருந்து ஒரு காணிக்கை எடுத்துகிட்டு வந்து போட்டேன். நான் அப்போ தான் எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொன்னார். எனக்கு அப்போ நினச்சேன், ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் புதுசாக வரும்போதே அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டால், ஏதோ வந்தேன் அனுபவிச்சேன் எழுந்து போனேன்னு இல்லை. அதில் நன்மையை பெற்றேனா நான் நன்மையை தரணும். என்னுடைய நன்மைகளை நான் பங்களிக்கணும். இந்த ஏசி ஓடுதுன்னா சும்மா ஓடலை, லைட் ஓடுதுன்னா சும்மா எரியலை. இதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பிரயாசம் இருக்குது. அதில் நம்ம பங்களிப்பை காட்டும்போது இதில் வளர்ச்சி இருக்கிறது. பாருங்கள், இந்த சபை இவ்வளோ சின்ன சபையாக இருந்துட்டு இவ்வளோ ஊழியங்கள் செய்து இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ பெருக்கம் வருதுன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது போல் கடனே இல்லாமல் செய்கிறோன்னா ஏங்க செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சபை முழுவதும் என்ன செய்யுதுன்னா, அவங்க ஆவிக்குரிய விதத்தில் பெற்ற நன்மைக்கு பதிலாக சரீர நன்மைகளை கொண்டு வந்து விதைக்கிறாங்க. அதில் விளைவு என்னன்னா, அநேக ஆயிரங்களுக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக கர்த்தர் ஒரு ஊழியத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது நம்முடைய இருதயமாக இருக்கணும். இந்த வருகிற நாட்களில் நீங்கள் ஒரு ஆலோசனை எடுங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு விசிட்டர் மாதிரி வந்துட்டு, ஏதோ ஒரு விருந்தாளி மாதிரி வந்துட்டு அப்படி எழுந்து அப்படியே போகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் அதில் பங்கெடுக்கிறவர்களாக இருக்கணும். சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சபையின் ஊழியங்களில் பங்கெடுங்க. பாருங்கள், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் பாருங்கள், வில்லேஜ் மினிஸ்ட்ரி நடக்குது. நீங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறீங்க, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்குது, இன்றைக்கு வந்து முதியோருடைய இல்லத்தில் போய் இன்றைக்கி விசிட் இருக்குது, இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்ய போகிறாங்க, ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நடக்க போகுது, ஒரு பிபிஎஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் அதை கேட்ட உடனே உங்கள் இருதயம் எப்படி, நான் எதாவது செய்யணுமா, அதில் நான் பங்கெடுக்கட்டுமா, ஒரு ஆசிரியராக நான் சேர்ந்துக்கலாமா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாலண்டியராக இருக்கலாமா, இந்த ஊழியத்தில் என் பங்களிப்பேன். யாரா எப்படியா செஞ்சுட்டு போட்டோம், அவங்க தலையெழுத்து போட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் இட். ஐ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அதை செய்யணும், கொடுக்கணும். அப்படி நாம் வந்து எழும்பி வரும்போது உண்மையாக சொல்கிறேன், கர்த்தரும் மகிமைப்படுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாமல் இருக்கலாம், கொஞ்சம் பங்காவது நம்ம செலுத்தணும். கொஞ்சம் பங்காவது பாருங்கள், ஒவ்வொரு சாட்டர்டே ஈவினிங் நீங்கள் ஆவடிக்கு வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, நான் பார்ப்பேன் அங்கே அநேக சகோதரிகள் சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு சாட்டர்டேங்க வந்து அத்தனை ஜன்னலையும் தொடச்சி, சர்ச்சை ஃபுல்லாக தொடச்சி எடுத்து மாப் பண்ணி, வெளியே கழுவி, ரோட்டெல்லாம் பெருக்கி, உள்ள வெளியே அத்தனையும் சுத்தம் பண்ணி, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கும். ஒரு ஒற்றை எங்கேயும் பார்க்க முடியாது. எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு பின்னால் வாரந்தோறும் ஒரு 80 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? காசுக்காகவா? இல்லை, கர்த்தருக்காக நான் எதாவது செய்யணும், இந்த ஊழியத்தில் நன்மை பெறுறேன், நான் உதவி செய்யணும். நீங்கள் வெளியே வரும்போது பார்ப்பீங்க, வாசல் நின்றுட்டு வர்றவங்ககிட்ட எல்லாரும் ப்ரைஸ் லாட் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ப்ரைஸ் லாடுக்கு இத்தனை சில்ட்ரன் கிடையாது. ஏன் செய்கிறாங்க? அன்புங்க. அந்த அன்பினால் கர்த்தருக்காக இதாக செய்யணும், இந்த ஊழியத்தில் நம்ம பங்கெடுக்கணும். இன்றைக்கி அநேகர் வந்து ஊழியங்கள் நிறைய குறை சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த ஸ்டாண்டர்டில் வேணும். எல்லாம் நல்லது தான். அதுக்காக நீ என்ன உன் சைட்லேருந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண? வாட் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட்? நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். பாருங்கள், ஒரு சபைக்கு நான் பெங்களூருக்கு போயிருந்தேன், பெரிய சபை, பிரசங்கம் பண்ண போயிருந்தப்போ அந்த பாஸ்டரோட பேசும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார், என்ன ரொம்ப தொட்டது அது. அவர் ஒரு முறை அவங்க சபையில் உள்ள அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினாராம். அந்த மீட்டிங்கில் பேசும்போது அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே அவங்களுக்குலாம் ஜோம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சாராம், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, சர்ச்சில் என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்டாராம்.
அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிற மாதிரி சொன்னாங்களாம். அப்போ ஒரு சகோதரி வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நான் எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த சர்ச்சில் உள்ள எல்லா டாய்லெட்ஸை நான் கழுவிடுவேன் பாஸ்டர் அப்படின்னாங்களாம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இந்த உதவி செய்கிறீங்க. நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். ஆமாம் பாஸ்டர் நான் வேறு வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இண்டிகோ ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. பாஸ்டர் அப்படியே அசந்துட்டாருங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்கேன். ஏன் இந்த வேலையை போய் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்களாம், பாஸ்டர் எனக்கு பாட்டு பாட வராது, எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கெலாம் ரொம்ப வராது. ஒரு நாள் நான் யோசித்தேன், இந்த சர்ச்சில் இவ்வளோ நன்மை நான் பெறுறேன், இவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறேன், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன். அப்போ நான் நினச்சேன் டாய்லெட்ஸ் கழுவுனா எல்லா ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அன்னையிலேருந்து நான் யாருக்கும் சொல்லலை, நான் வந்து கரெக்டாக எவ்ரி சாட்டர்டே வந்து எனக்கு ஆஃப் வந்து நான் டாய்லெட்ஸ் கழுவிட்டு போயிடுவேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, நாம் வந்து ஒரு அன்புள்ளவர்களாக இருப்போமானால் ஊழியங்களில் பல காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம். பாருங்கள், ஒரு குறையை பார்க்கும்போது நம்ம அதுக்கு உதவி செய்யணும். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை நான் ஏன் வந்து மகிழ்ச்சியோடு நான் செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகம் என்னன்னு கேட்டால், எந்த ஊழியம்னு ஆரம்பித்தாலும் சரி நம்முடைய சபை வந்து அதுக்கு பின்னாடி நிற்கும். ஜனங்கள் அதில் உற்சாகப்பட்டு உடனே கொடுத்து அதை வந்து ஆதரித்து அதை கட்டி எழுப்புறதுனால உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் ஏன் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மூலமாக அநேகர் ஸ்தோத்திரங்களை எழுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. போன வருஷமாக ஒரு 2 வருஷமாக தெரியல, இந்த ஷம்மா மினிஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பித்தோம். இப்போ நான் ஒரு சின்ன தரிசனத்தோடு தான் ஆரம்பித்தேன். அப்போ அந்த சாந்தியை கூப்பிட்டு, சார் எனக்கு இந்தந்த மாதிரி உதவிகள் இந்த ஜனங்களுக்கு போய் சேரணும்னு கர்த்தர் என்ன ஏவிட்டே இருக்கார் சிஸ்டர். நம்ம வந்து ரேண்டமாக செய்கிறோம். யாரோ எப்பயாவது வந்து கேட்பாங்க, சில விதவைகளுக்கு மாதம் மம்மி எத்தனையோ வருஷமாக வந்து மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது ரொம்ப ரேண்டமாக போகுது சிஸ்டர், கரெக்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒன்று பண்ணணும். இது நிறைய பேர் விடப்பட்டவங்களாக இருக்காங்க, சபை பெருசாகிட்டே இருக்க முடியல, யாரையும் விசாரிக்க முடியல. இது அதான் ஒன்று செய்யணும். அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப், மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். சில பேருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, என்னென்ன வேணுமோ அவங்கள தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். அந்த தரிசனத்தோடு ஆரம்பித்தோம். 1-2 வாரங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன், சிஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஃபெலோஷிப்பில் சொன்னாங்க. 350 சகோதரிகள் அதில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 350 இருக்காங்களா எவ்ரி மந்த். அதில் அநேகர் வந்து பெரும்பாலர் வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படியெல்லாம் உதவிகள் நம்ம செய்கிறோம் நம்ம சபையிலேருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, எண்ணெய், என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவையோ மாதந்தோறும் அநேகருக்கு நம்ம பல கிலோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையினால் அது நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டெய்லி லேபரர்ஸ் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குழு ஆரம்பித்தோம். அப்புறமா வீடுகளை போய் சந்திக்க வைத்தோம். அவங்க வீட்டில் என்ன குறை இருக்குது, யார் வீட்லையாவது ஃபேன் இல்லையா, யார் வீட்லையாவது கட்டில் இல்லையா, யார் வீட்லையாவது பாய் இல்லையா, யார் வீட்லையாவது டாய்லெட்ஸ் இல்லாமல் இருக்கா, டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கலாம். வாசக்கால் இல்லாமல் சில வீடுகள் இருக்குது, போய் வாசக்கால் போடுங்க. மேலே இல்லை கூரை இல்லாமல் இருக்கா, கூரையை மாற்றி விடுங்க. இதை போல் அநேக வேலைகளை நம்ம ஏன் செய்ய முடியுதுன்னு கேட்டால், பகிர்ந்து கொடுக்கணும்னு ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதுனால அநேகர் இங்கே பயன்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை போல நம்முடைய இருதயம் இன்னும் உற்சாகம் அடையணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனம் சொல்லுகிறது, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலுக்கே ஒரு நோக்கம் என்னவென்றால், நான் வந்தேன், வசனத்தை பெற்றேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், நன்மை பெற்றேன், எழுந்து போனேன்னு இல்லை. அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படணும். குறைச்சல் உள்ளவர்களுக்கு குறைவுகளை தீர்க்கும்படி. எனக்கு தெரியும் எல்லாருடைய தேவைகளை 100க்கு 100 ஒருவேளை சந்திக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் நம்மால் இயன்ற மட்டும் ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு என்ன பண்ணணும், செய்யணும். சமீபத்தில் நம்ம சபையில் குட் சமாரிட்டன் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற வழிநடத்தலை தந்தார். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் ஒரு 4-5 பேரை பொறுப்பாக கொடுத்து சிக்கான அத்தனை பேரையும் வீடுகளில், ஹாஸ்பிட்டலில் சந்தித்து அவங்களுக்கு என்ன உதவி வேணும், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பெட் வேணுமா, வீட்டில் அரேஞ்ச் பண்ணணுமா, டாய்லெட் போகிற கமோடு வேணுமா, அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை அதெல்லாம் விசாரித்து அவர்களுக்கு கொடுத்து, சிலருக்கு பண தேவைகள் தேவைன்னா ரொம்ப ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது, திருப்பி வர்றது, டெஸ்டிங்க்கு கூட்டு போகிறது, நம்ம சர்ச்சில் உள்ள ஃபிசியோ பண்ணுறவங்களெல்லாம் ஃபிசியோக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பி அதற்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பது, இப்படி பல விதங்களில் உதவி செய்கிறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் செய்ய ஏன் முடிந்ததுன்னு கேட்டால், சபையானது அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படுவதற்கு கர்த்தர் சபையை கூட்டுகிறார்.
இதோட ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னு கேட்டால் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, கொடுக்குற உங்கள் மேலும் நம்ம எல்லார் மேலும் பெருகி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவே இருக்கணும். ஆண்டவரே, என் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம், பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயம். உண்மையாக சொல்லுவேன், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை வழிநடத்தி என்னை முடிவிலை மகிமையில ஏற்றுக்கொள்வீர் என்றார். கர்த்தருடைய ஆலோசனை என்ன சொல்லணும்னா, அப்பா நீ நித்தியத்துக்கு வரணுமாப்பா, மகிமைக்கு வரணுமா, நீ வந்து அன்புள்ளவனா இரு. அந்த அன்பு எப்படி இருக்கணும்? முதல்ல இட் ஷுட் பி a saintly love. அது பரிசுத்தமுள்ள ஒரு அன்பாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, தெய்வீக அன்பு என்பது இட் must serve others. மற்றவர்களுக்கு சேவை செய்கிற, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அன்பாக என் அன்பு இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வருவாராக. நம்முடைய குடும்பத்திற்குள்ள அந்த பகிர்ந்து கொடுக்கிற, சேவை செய்கிற, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஊழியத்தில், சபையில், விசுவாசிகள் நடுவில் பகிர்ந்து கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரே, நீர் இந்த ஆலோசனை எனக்கு தந்து, இந்த ஆலோசனைப்படி நடந்து அன்புள்ளவனாய் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தயவாக தாங்க. ஆண்டவரே, நம்முடைய வீடுகளுக்குள்ள இந்த பகிர்ந்து கொடுக்கிற அன்பு இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற அன்பு இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் நேசித்து பராமரிக்கிற ஒரு அன்பு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அன்பில் நிலைத்திருந்து உம்முடைய நித்திய ஆலோசனையின்படி எங்களை நடத்தி மகிமையிலே சேர்க்கிறது கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் நமக்குள்ள அந்த அன்பின் ஆவியை நமக்குள்ளே ஏவுவாராக. நமக்குள்ளே வருகிற நாட்களில் இன்னும் கர்த்தர் நம்மை அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவுவாராக. இன்றைக்கு செய்தியை எல்லாரும் அமைதியாக கேட்டீங்க, ஆர்வமாக கேட்டீங்க. இதில் ஒரு மாற்றம் வரணும். இதிலிருந்து ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரணும் இல்லையா? அடுத்த வாரம் வரும்போது மனைவி மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், கணவன் மாதிரி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், மாமனார் மாமியார் மருமகள்லாம் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். பாஸ்டர், அந்த செய்தி எங்கள் வீட்டில் வேலை செஞ்சது, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டியில் தான் இருப்போம், சுமை சுமத்துறதுல தான் இருப்போம், வேலை வாங்குறதுல இருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஏவுதல் தந்திருக்கிறார். பிள்ளைகளை பற்றி பெற்றோர் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும். பாஸ்டர், என் பொண்ணு எதுக்குமே கையை வைக்க மாட்டான் பாஸ்டர், என் பையன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஆனால் வீட்டை பெருக்கிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, எனக்கு உதவியாக இருக்கிறாங்க, சமைக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க, கூட வந்து முடித்த உடனே எல்லாம் பிளேட் எடுத்து வைக்கிறாங்க, கழுவுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. இப்படி செஞ்சாதான் இன்னைக்கு பிரசங்கம் கேட்டீங்கன்றது அர்த்தம். அல்லது எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம், எல்லாம் தலைமையிலேயே பறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வருமா வராதா? வரும். ஏன் இது முக்கியம்னு சொன்னால், இந்த ஆலோசனையின்படி அன்புடன் நடக்கும் பொழுதுதான் மகிமையில சேர முடியும். மறந்துடாதீங்க, மகிமையில சேர முடியும். இந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வந்தது. நீ தேவனிடத்தில் அன்பு கொள்வது போல கண்கண்ட சகோதரனில் அன்பு கூறு, உதவி செய்ப்பா. இன்னையிலேருந்து வீடுகள்லாம் மாறணும். ஒரே ஆள் வேலை செஞ்சு தேஞ்சு போய் இன்னொருத்த சுகபோகம் அனுபவிக்க கூடாது. டோன்ட் டூ தட். ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல், யுவர் ஐபேட், யுவர் லேப்டாப்ஸ். கோ அண்ட் டூ த ஜாப். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் ஹோம். போய் உத்தரவாதம் எடுங்க. சில பேர் உங்கள் மனைவிகளை போய் ஆஃபீஸில் போகிறதுக்கு நீங்கள் ஒரு வேளை பஸ் ஸ்டாண்டில் போய் ட்ராப் பண்ண வேண்டிய உதவி செய்யணும். அது செய்யுங்க. நீயே போ, நடந்து போ, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு கால் வலிக்குது, அப்படி சொல்லக்கூடாது. போய் உதவி செய்யணும். எங்களுக்காக தானே நான் உழைக்கிறேன், எங்களுக்காக தானே வேலை செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னை பிக்கப் பண்ணுறேன், உன்னை ட்ராப் பண்ணுறேன், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்கிறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் குடும்பம் எப்படி குட்டி பரலோகமாக இருக்குங்க. ஆமென். தன்னலமாக இருப்பதை விட்டுருங்க. சுகபோக பிரியராக இருக்காதீங்க. உங்களையே நேசிக்காதீங்க. மற்றவர்கள் மேல் அன்புள்ளவர்களாக இருந்து அவளை பராமரிங்க. சபையிலேயும் உங்கள் பங்களிப்பை முழுசாக கொடுங்க. இதை கொடுக்குறவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கொடுக்கலன்னா நீங்கள் கொடுங்க. உங்கள் நேரம், உங்கள் பொருள், உங்களுடைய சுகம், உங்களுடைய சம்பத்து என்ன இருக்கோ கொடுத்து, ஆண்டவரே நான் இவ்வளோ நன்மை பெறுறேன் இந்த சபையிலிருந்து, நான் கொடுக்கிறவனா என்னை வைத்துக்கொள்ளும், என்னுடைய பங்கை நான் செலுத்தணும். செலுத்துங்க.
ஆண்டவர் வருகிற நாட்களில் ஊழியங்களை திறக்கும் போது உற்சாகமாக வாங்க. என்ன பாஸ்டர் செய்யணும், நான் ஏதாவது செய்யணுமா, ஏதாவது உதவி செய்யணுமா, ஏதாவது க்ளீன் பண்ணணுமா, ஏதாவது நான் கிளாஸ் எடுக்கணுமா, ஏதாவது பண்ணணுமா, நான் செய்கிறேன் பாஸ்டர். அப்படி வந்து நில்லுங்க, உதவி செய்யுங்க. இன்னும் கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை என்ன செய்வார், இன்னும் விஸ்தாரமாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறோம். கர்த்தருக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கணக்கில் வரும். அதனால் இந்த நாட்களில் எல்லாரும் உற்சாகம் கொள்ளணும். நம்ம வந்து சபைகளில் நம்ம வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறத விட, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் செய்ய விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே அந்த கிருபையின் எங்களுக்கு அதிகமாக தான். ஒவ்வொரு நாளும் சபைக்காக ஜெபிக்கணும். வீடுகளில் சபைக்காக, ஊழியத்துக்காக, வருகிற ஆத்துமாக்களுக்காக, நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஊழியத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை விஸ்தாரமாக்குவாராக, இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு ஆண்டவரே என்னை உணர்த்தி இருக்கிறீங்க, நான் நித்திய வழியில் நடக்கணும், மகிமைக்கு போய் சேரணும்னா அந்த அன்பு இல்லாமல் நான் போக முடியாது. அந்த அன்பு பரிசுத்தமுள்ள அன்பாய் இருப்பது மாத்திரம் அல்ல, அந்த அன்பு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு அன்பாய் என் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, நான் வாங்குகிறதுல சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, கொடுக்கறதுல சந்தோஷமாக இருக்கட்டும். என் குடும்ப அங்கத்தினர்களை விசாரிக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கிறவனாய் நான் இருக்கிற ஒரு விசுவாசியாக என்னை மாற்றும். தன்னலம் உள்ள சுபாவங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே, சுகபோகங்களை மாத்திரம் அன்பு கூர்ந்து சுபாவத்தின்படி பிரியம் இல்லாமல் ஆண்டவரே கேடான அன்புகளுக்கு என்னை விலக்கி பரிசுத்தமும் நீதியுமான அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அந்த தெய்வீக அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினால் எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த அன்பு இன்றைக்கு எங்கள் சபையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை நிரப்பட்ட ஆண்டவரே, நிரப்பட்ட ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டும் ஆண்டவரே, எங்களை உத்தமர்களாக நிறுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆசீர்வதியம்பா, இடைப்படும் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணும். தொடர்ந்து எங்களோடு பேசும். கேட்ட வார்த்தைகளின்படி செய்வதற்கு எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும். நீரே மகிமைப்படும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். வந்த மக்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், ஆளுகை, சமாதானம் இருக்கட்டும். நன்மை கிருபை தொடர்ந்து வரட்டும். பூரண கிருபையினால் நிறைந்து ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளே வளர்ந்து பெருக கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.